இலங்கையில ஒரு புது வகையான அதிநவீன வகையிலான ஒரு போக்குவரத்து சேவை, அதாவது பொது போக்குவரத்து சேவை ஒன்றை உருவாக்குவதற்கு அதனுடைய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் பற்றி ஆலோசனை நடத்தி அந்த விஷயத்தை செய்வதற்கான முதல் கட்ட வேலைகளை ஆரம்பித்திருக்கிறது இலங்கையினுடைய சிவில் போக்குவரத்து ஆணைக்குழு. இந்த திட்டத்தின் மூலமா ட்ரோன் மூலமா அல்லது சிறிய ரக விமானங்கள் மூலமா இதை சிறிய ரக விமானம்ன்றதை விட ட்ரோன் அப்படின்றே சொல்லலாம். இந்த ட்ரோன் மூலமா பொது போக்குவரத்தை ஆரம்பிக்க போறாங்க. இந்த பொது போக்குவரத்து பயணிகள் போக்குவரத்தாக இது இருக்க போகுது. இந்த ட்ரோன்ல 6 பயணிகள் பயணம் செய்யக்கூடிய வகையிலான ட்ரோனாக இது இருக்கும். குறுகிய தூரத்துக்கான பயணம், மிக விரைவான பயணம், அதோட பாதுகாப்பான இந்த பயணத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அதோடு இது எப்படி இயங்க போகுது, என்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை கொண்டு இயக்கிறது, இது எந்த பகுதியில இயக்கப்பட இருக்கு ஆரம்ப கட்டமாக, இந்த மாதிரியான பலதரப்பட்ட ஆரம்ப கட்ட வேலைகள் இப்பொழுது அது தொடர்பான ஆலோசனைகள் நடந்து வருது. இது ஒரு புது வகையான அல்லது அதிநவீனமான பல மேலத்தைய நாடுகளிலேயே இல்லாத ஒரு பொது போக்குவரத்து சேவையாக இது இருக்க போகுது. அதுவும் ட்ரோன் மூலமாக பயணிகள் போக்குவரத்தாக இது இருக்க போகுது. இது வெளிநாடுகள்ல சிங்கப்பூர், தாய்லாந்து, சீனா ஆகிய நாடுகள்ல, குறிப்பா இந்த நாடுகள்ல இது ஒரு சில இடங்கள்ல பயன்பாட்டுல இருக்கு. ஆனால் முழுமையாக பயணிகள் போக்குவரத்தாக இது இல்லை. குறிப்பாக சில இடங்கள்ல சில நிறுவனங்கள் அதை பயன்படுத்துறாங்க, தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துறாங்க, அதோட அவசரமான பொருட்களை அனுப்புவதற்கு பயன்படுத்துறாங்க, மருத்துவ தேவைகள் சிலவற்றுக்கு இதை பயன்படுத்துறாங்க, சில அஞ்சல் சேவைகளுக்காக சீனாவில் இந்த மாதிரியான ட்ரோன் வகையான சிறிய ரக விமானங்கள் பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுது. சில இடங்கள்ல பயணிகளுக்கும், தாய்லாந்து, சிங்கப்பூர் போன்ற இடங்கள்ல பயணிகளுக்காக தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இது முழுமையா இன்னும் எந்த நாட்டிலையும் அதாவது தொடர்ச்சியாக இடம்பெறுதான்னு பார்த்தா இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு தரவுகள் இல்லை. ஆனா இந்த நாடுகள் எல்லாம் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை தான் இங்க இலங்கையில பயன்படுத்த போறாங்க. இது எப்படி வரப்போகுது அப்படின்றதை தாண்டி இந்த சேவை இலங்கையில கொண்டு வர போறாங்க. இந்த சேவை கொண்டு வரதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. நம்ம நாட்டுல மோசடிகளுக்கு பஞ்சம் இல்லை. இந்த ஆன்லைன் மோசடியை தாண்டி இப்ப புது வகையான ஒரு மோசடி ஒன்று, அதன் மூலமாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதாவது வாகனங்களை பேஸ்புக் மூலமாக அல்ல சமூக வலைதளம் மூலமா விற்பனை செய்யறோம் அப்படின்று விளம்பரப்படுத்தி அந்த வாகனத்தை வித்துட்டு அதுக்கு பிறகு அந்த வாகன உரிமையாளரையும் அந்த வாகனத்தையும் பின்தொடர்ந்து ஆயுத முனையில அதே வாகனத்தை கடத்தி செல்லக்கூடிய கும்பல்கள் தொடர்பாக இப்பொழுது தகவல்கள் வெளியாக இருக்கு. அதுல ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த கைது ஒருவர் வாகனம் வாங்கி இவ்வாறான ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கும்பல் தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது விசாரணைகள் நடந்ததுல இதோட இன்னும் 10 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க என்ற தகவல்களும் வெளியாக இருக்கிறது. முத்துக்கோட்டை பிரதேசத்துல இருக்கிற ஒரு வாகன உரிமையாளர், அதாவது வாகன விற்பனை நிலையத்தினுடைய உரிமையாளரும் இதுல சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி அவருடைய வாகன விற்பனை நிலையம், அவருடைய வீடு உள்ளிட்ட பல பகுதிகள் சோதனை செய்யப்பட்டிருக்கு. இதுல கத்திகள், வாள், துப்பாக்கியினுடைய தோட்டாக்கள் எல்லாமே கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதோட இன்னும் 10 பேரும் இதோட சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல்களும் வெளியாக இருக்கிறது. அண்மையில ஒருவருக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வேனை வித்திருக்காங்க. அதுக்கு பிறகு அவரை பின்தொடர்ந்து அவர் போற இடமெல்லாம் போயிட்டு அந்த வாகனத்தையும் அவங்க கடத்திருக்காங்க. இதுவரையில் அந்த வேன் கைப்பற்றப்படல. கடத்தியவர்கள் இப்பொழுது கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், இது மிகப்பெரிய அளவான மோசடிகளை கொண்ட ஒரு கும்பலாக இருக்கும். இதுக்கு முதல்ல இவங்களுக்கு எதிராக இன்னும் 2-3 முறைப்பாடுகள் அந்தந்த பகுதி போலீஸ்ல முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இப்ப முதல் நாளிலே தெரிய வந்திருக்கு. இன்னும் எத்தனை முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, இன்னும் எவ்வளவு வாகனங்கள் விற்பனை செய்து மீண்டும் பறிக்கப்பட்டது என்பது தொடர்பான விசாரணைகள் நடந்து வருது. இவங்க மட்டும்தானா, இன்னும் வேறு ஏதும் குழுக்கள் இப்படி இருக்கா அப்படின்ற தொடர்பாகவும் இப்பொழுது ஆராயப்படுது. இவ்வளவு சம்பவங்கள் நாட்டில் நடக்குது பாருங்க. தெற்காசியாவிலேயே அதிக நீளமான சுரங்கத்தன், அதாவது நிலத்துக்கடியிலான நீர் விநியோகம் அல்லது நீர் கொண்டு போகக்கூடிய பாதையை ஒன்றை இலங்கை அமைப்பதற்கான முக்கியமான அந்த திட்டத்தை நிறைவு செஞ்சிருக்காங்க. அதாவது 27.7 கிலோமீட்டர் தூரம், மகாவலி கங்கையில இருந்து 27.7 கிலோமீட்டர் தூரத்தை நிலத்துக்கடியிலேயே ஒரு பெரிய வாய்க்கால் சுரங்க பாதை மூலமாக நீரை கொண்டு வர போறாங்க. இது
தெற்காசியாவிலே இதுதான் நீளமான சுரங்கப்பாதை, நீர் கொண்டு போகக்கூடிய ஒரு சுரங்கப்பாதையாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதோட அகழ்வு பணி இன்றைய நாளில் நிறைவு பெற்றிருக்கிறது. அதாவது 2022ஆம் ஆண்டு இந்த அகழ்வு பணி தொடங்கினது. இன்றைக்கு இது நிறைவு செய்யப்பட்டது. இந்த பிரதேசத்தில் இது மிகப்பெரிய ஒரு கோலாகல கொண்டாட்டமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. வடமத்திய மாகாணத்தினுடைய 74,000 ஹெக்டேர் நிலப்பரப்புக்கு, அதாவது விவசாய நிலத்துக்கு இது நேரடியாக நீரை வழங்கக்கூடியதாகவும் வடமத்திய வடக்கு மாகாணங்களுக்கான நீர்ப்பாசனத்தில் மிகப்பெரிய ஒரு பலமாகவும் இது இருக்க போவதாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய மாபெரும் வெற்றியாக இது பார்க்கப்படுது. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு இப்ப எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுக் கொள்கைக்கான நிலையத்தினுடைய இந்த ஆய்வுல தான் இது எடுக்கப்பட்டிருக்கிறது. 75.5% ஆதரவு, மக்களுடைய ஆதரவு அவருக்கு இப்ப தற்சமயம் இருப்பதாக இந்த கணக்கெடுப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் இடையிலான இந்த வீதம் மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கிறது. இப்போது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கான ஆதரவாக 29.4% அப்படின்னு தான் கணக்கிடப்பட்டிருக்கிறது. 75.5% ஜனாதிபதி அவர்களுக்கு அதிகபட்ச அளவான ஆதரவு இதுல இருக்கு, மக்கள் மத்தியில் இருக்குன்னு கணக்கெடுத்திருக்காங்க. இதுல மலையகத்துல 94.5% ஆதரவு அவருக்கு இருக்கு. தமிழ் முஸ்லிம் மக்களிடையே 93.4% ஆதரவு, சிங்கள மக்களிடையே 69.9% ஆதரவு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான கணக்கெடுப்பு, இது முக்கியமானது. 18 வயதிலிருந்து 29 வயதுக்குட்பட்ட அந்த இளைஞர்கள் இருக்கின்ற அந்த வயதெல்லைக்குரிய ஆதரவு 81.6% ஆதரவு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லப்பட்டது. இலங்கையில் இருக்கிற 25 மாவட்டங்கள்ல 1240 பேரிடம் எடுக்கப்பட்ட இந்த கணக்கெடுப்புல தான் இந்த தகவல்கள்ல வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இலங்கையில இப்பொழுது 60க்கும் அதிகமான அதிக ஆபத்து கொண்ட டெங்கு வலயங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் வெளியான தகவலின் அடிப்படையில் 71,000 பேர் இதுவரையில டெங்கு நோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. 50 பேர் டெங்கு நோயால உயிரிழந்திருப்பதாக இன்று இறுதியாக மாலை வேளையில வந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு. அண்மை நாட்களா எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புல, அதாவது கடந்த 1.5 வருஷத்துல எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புல சிறைச்சாலையில இருந்து உயிரிழந்த கைதிகள் கிட்டத்தட்ட 173 கைதிகள் உயிரிழந்திருக்காங்களாம் 1.5 வருஷத்திலே. இது யாரு எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு தொடர்பாக இதுவரையில சரியான தரவுகள் இல்லாட்டியும் இந்த உயிரிழப்புகள் இவ்வளவு இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த 2 வருஷத்துல தான் சிறைச்சாலைகள்ல அதிகமான கைதிகள் அதிகரிப்பாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முதல்ல இருந்ததை விட இப்ப 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 2 வருஷத்துக்கு முதல்ல 20,000 பேர் இருந்தாங்க, இப்ப 40,000 பேர் இருக்காங்க. இந்த 2 வருஷத்துல இந்த 2 மடங்கு அதிகரிப்பு ஏற்பட்டுவதாக கணக்கிடப்பட்டிருக்கு. குருநாகல் வைத்தியசாலையில 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் HIV நோயினால் உயிரிழந்திருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய நாள் ஒரு ஆங்கில பத்திரிகை இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இந்த HIV தொடர்பான பல விழிப்புணர்வு திட்டங்கள் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் இடம்பெற்றிருக்கிறது. கடந்த கால கணக்கெடுப்பின்படி HIV வைரஸ் நோயினால் பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது இலங்கையில் என்ற கணக்கெடுப்புகளும் சொல்லப்பட்டிருந்தது. எனவே குருநாகல் வைத்தியசாலையில இந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. சர்வதேச ரீதியில இப்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கான போர் பதட்டம் காரணமாக கச்சா எண்ணெயுடைய விலை கடந்த 4 நாட்கள்ல 12% அதிகரித்திருக்கிறது. இன்னும் இந்த அதிகரிப்பு ஏற்படும் சொல்லப்படுது. நாம் உச்சகட்ட பரபரப்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. எண்ணெய் போக்குவரத்து என்பது 99% தடைபெற்றிருக்கிறது. மத்திய கிழக்கின் பல இலக்குகள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வராங்க. பதிலடியாக அமெரிக்கா அதற்கான பதில் தாக்குதல் நடத்தி வராங்க. அதோடு மட்டுமில்லாமல் ஈரானுடைய கப்பல்கள் வெளியில் செல்வதற்கோ அல்லது எண்ணெய்களை கொண்டு வியாபாரம் செய்வதற்கோ அல்லது வெளியிலிருந்து ஈரானுக்குள்ள செல்வதற்கோ ஈரானிலிருந்து எண்ணெய்களை ஏற்றிக்கொண்டு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கோ முற்றுமுழுதான கடற்படை தடையை அமெரிக்கா மீண்டும் விதிச்சிருக்காங்க. இது ஒரு கடுமையான தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே இதன் காரணமாக கச்சா எண்ணெயுடைய விலை 4 நாட்கள்ல 12% அதிகரித்திருக்கிறது. UK, பிரித்தானியா 16-17 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அல்லது சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை இரவு நேரங்கள்ல பயன்படுத்துறதுக்கான கட்டுப்பாட்டை முதல் கட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. இரவு நேரத்தில், அதாவது 6 மணிலிருந்து அவங்க அல்லது இரவு நேரங்கள்ல இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த முடியாது. பல நாடுகள் முழுமையாகவே இந்த கட்டுப்படுத்துறதுக்கான சட்ட விதிமுறைகளை அமுல்படுத்துறதுக்கு தயாராகி வராங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷத்துக்குள்ள பல நாடுகள் சிறுவர்களுக்கான 16-17 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான சமூக வலைத்தள பாவனையை தடை செய்வாங்க அல்லது நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது.